ஹாய், இன்னைக்கு சூப்பரான ஒரு சூப்பு தான் செய்ய போறோம். முருங்கைக்கீரை சூப். வாரத்துல ஒரு நாளாவது முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க அப்படின்னு எல்லா ரீல்ஸையுமே பார்ப்போம். ஆனா நம்ம அதை எடுத்துப்போமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஏன் எங்க வீட்லயுமே அதேதான். இப்போ நம்ம சாம்பார் வைக்கிறோம், குழம்பு வைக்கிறோம் அப்படின்னாலுமே முருங்கைக்கீரை அப்படின்னாலே வேண்டாம், கசக்கும் வேண்டாம் அப்படின்றாங்க. ஸோ சிம்பிளா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பரா ஹெல்த்தியா குடிக்கிற மாதிரி ஒரு சூப்பு தான். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நல்லா ஒரு 2-3 கொட்டி முருங்கை இலையை பறித்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் சில பூச்சியெல்லாம் இருக்கும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் 2-3 டைம் அலசி எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு ஒரு குண்டால இல்லை ஒரு பாத்திரத்தில் முருங்கைக்கீரை அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு அது நல்லா வேகட்டும். ஸோ அது வேகிற வரைக்கும் நம்ம ஒரு சின்ன மசாலா மாதிரி அரைக்க போகிறோம். என்னன்னா இந்த சோப்புக்கு இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். மிக்சர் ஜாரில் அரைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா பல்ஸ் மோடு கொடுத்துக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகம், மல்லி, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா குறைன்னு அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் நான் கட்டியாக சேர்த்திருக்கேன். இது கூட சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா நச்சு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நச்சு எடுத்துட்டு ஒரு தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, அது ஒரு ஃப்ளேவருக்காக. ஸோ இவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு பாருங்க நான் எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன்னு. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது குழம்பு மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. ஸோ இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா இந்த முருங்கையில், அதில் நம்ம தட்டி வச்சிருக்க இந்த பூண்டு, ஜீரகம் இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ கலர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கு இல்லையா. ஸோ இன்னும் நம்ம ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டோம்னா அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். ஸோ வேணுன்ற அளவுக்கு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்திட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலருமே நல்லா சேஞ்ச் ஆனது தெரியுதுங்களா. அவ்வளோதான். இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி நம்ம பெப்பர் மட்டும் போட்டு குடிச்சிக்கலாம். மீதி இருக்க இந்த முருங்கையில என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சட்னி மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை சூடான சாதத்து கூட பசஞ்சு சாப்பிடுங்க, அதுவும் நல்லா இருக்கும். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ரசம் வைப்பீங்க இல்லையா, ஸோ அந்த ரசத்தில் இதை அரைச்சி உள்ளே சேர்த்திடுங்க, நல்லா இருக்கும். அவ்வளோதான். இப்போ சூப் எடுத்தாச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் மட்டும் தூவிட்டு குடிச்சிங்க அப்படின்னா தொண்டைக்கு இதமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரையில் இருக்க பெனிஃபிட்ஸை சொல்லிக்கிட்டே போகலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ டெய்லியும் எடுத்துக்க முடியாது அப்படின்றவங்க அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் முருங்கைக்கீரை சூப் வச்சிங்க அப்படின்னா எப்படி செய்வீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.